இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஜனவரி மாதத்திலே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை எப்படி வார ராசி பலன் இருக்கப் போகிறது என்று தொடர்ந்து காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய நீங்கள் நண்பர்கள்கிட்டையும் ரொம்ப அழகாக ஜோவியலாக பழகி ஒரு கமெண்ட் அடித்து சந்தோஷித்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சந்தோஷமாக செய்யக்கூடிய உங்களுக்கு உங்கள் ராசியினுடைய 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த 4 கிரக சேர்க்கை 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என்ற 4 கிரகங்கள் கூட்டு கிரகங்களாக இருப்பது. இதில் புதன் 13ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் கொஞ்சம் வெளியில் கிளம்பி மகர ராசிக்குள்ளே போயிடுவார் அஷ்டமத்தில். அதன் பின்னே மகரம் தை மாதம் பிறந்து விடும். சூரியனும் செவ்வாயும் புதனுமே அங்கே வந்து விடுவார்கள். இப்படிப்பட்ட சினாரியோ இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்புறார். சுவாதி நட்சத்திரத்திலேருந்து மூலம் அப்படிங்கிற நட்சத்திரம் 7ஆம் இடம் அது வரைக்கும் போவார். அப்போ குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. அடுப்புக்கிட்டெல்லாம் வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிடுங்க. அடிக்கடி பட்டுக்கிறாங்களான்னு பாருங்கள், படிக்கிறாங்களான்னு பாருங்கள், அவங்க என்ன பார்க்குறாங்கன்ற சோஷியல் மீடியாலையும் பாருங்கள். அவங்க கவனம் சிதறாமல் இருப்பது நல்லது. கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பது. வெளியிலலாம் விளையாட விடுங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். கொஞ்சம் அவங்களோடையே போச் பண்ணி பார்த்தேன்னா அதுவும் நல்லது. அதே போல் இந்த காலகட்டங்களில் மூல நட்சத்திரம் வரைக்கும் வரார் சந்திரன். மூலம்ங்கிறது ஆரம்பம்னு அர்த்தம். உங்களுடைய ராசியினுடைய எழுச்சியின் ஆரம்பத்தை இங்கே கட்டின்னு சொல்கிறார் சந்திர பகவான். அப்போது மகர ராசி அப்படிங்கிறது காலச்சக்கர புருஷத்தின் 10ஆம் இடம். அந்த இடத்துக்கு வரார். அஷ்டமங்கிறது உங்கள் ராசிக்கு தான். அப்படி அவர் வரும்போது உங்களுக்கு கொஞ்சம் உடம்புலலாம் அசதி இருந்தாலும், எதை பற்றிலாம் கொஞ்சம் பயம் இருந்தாலும், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை காட்டும். குருவினால் பார்க்கப்படுகிற உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதனால் அவங்களுக்கு லாபங்களை நிறைய கொடுக்கக்கூடிய சூழ்நிலையையும் குரு கடாட்சம் கோடி புண்ணியமாக கொடுக்கும். அப்போ உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற குருவின் பார்வையானது இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பினால் தந்தையின் அனுகிரகத்தினாலே, இந்த தந்தைக்குரிய ஆத்மகாரகனுக்குரிய கிரகமான சூரியன் இவர் அஷ்டமத்தில் உட்கார்றார். உங்கள் ராசியிலேருந்து 3ஆம் இடத்துக்காரர். அதனால் தந்தையின் மூலியமாக எதிர்பாராத அனுகூலங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் உதனா சொத்துக்கள் விற்கணும் வாங்கணும் அப்படிங்கிற விஷயங்கள், புதுசாக வர வேண்டிய வரவுகள் போன்றதெல்லாம் வரும். அதனால் எதிர்பார்க்காம, அதெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டே போங்க. போட்டி பொறாமைகள் எல்லாம் இல்லாமல் ஒரே ஃபோக்கஸ்ட் லைஃப்பில் நல்லா இருக்கணும் சார், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. தான தர்மங்களை இந்த அமாவாசை, தை அமாவாசையெல்லாம் ரொம்ப முக்கியமான அமாவாசை, அன்றைக்கி அவசியம் பண்ணுங்கள். 11:36 12:24 அப்படின்னு அபிஜித் முகூர்த்தம் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் எந்த தானம் செய்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுக்கு மல்டிஃபோல்டாக திரும்பி வரும். பைசா கொடுத்தா பைசா, பொருட்களாக கொடுத்தா பொருள், தானியங்களாக கொடுத்தா தானியம், வஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுத்தா ட்ரெஸ்ஸு அப்படின்னு எல்லாம் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே. இந்த வாரம் என்கிற சுழற்சியிலே சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் சந்திரனின் பிரயாணம் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய துலா ராசியிலிருந்து ஆரம்பிக்கும். அங்கிட்டிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் போகிறது. அப்போது உங்களுக்கு மனதிலே ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரும். குழந்தைகள் விஷயத்தில் காரியங்கள்லாம் எப்படி நல்லா நடக்குதா நடக்கலையான்னு புதன் வியாழன்லாம் கொஞ்சம் செக் பண்ணுங்க.
கரெக்டாக போயிட்டுருக்குறாங்களா, அவங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எக்ஸாமெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, படிக்கிறாங்களா, கவனங்கள் சரியாக இருக்கா, ஆரோக்கியம் சரியாக இருக்கா, அவருடைய அடுத்த நிலை படிப்பில் எப்படி இருக்கிறாங்க, அவங்க வேலைக்கு போகிற நிலைமையில் இருக்கிறாங்களா, சம்பளம்லாம் கிடைக்குதா அப்படின்லாம் செக் பண்ணுங்கள். கடன் அவசியம் வாங்காதீங்க. சுமைகளை குறைத்து கொள்வதை விட சுமைகளை அதிகப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது ஈஸி, அது வேண்டாம். முதலீடுகளை பற்றின எண்ணங்களை அதிகமாக கொண்டு வாருங்கள். இந்த காலகட்டங்களில் ஆரோக்கியமான உணவு வகைகளை பயன்படுத்துங்கள். இதெல்லாம் இந்த வாரம் நீங்கள் அவசியம் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு மனசில் அன்போடு இருக்கக்கூடிய எண்ணம், பாசத்தோடு இருக்கக்கூடிய எண்ணம், அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலகட்டங்களிலே நல்லதொரு ஃப்ரிக்ஷன் இல்லாத ஒரு லைஃப்பை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளை இந்த வாரம் நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணிடலாம். அதுதான் இந்த வாரம் நீங்கள் செய்யணும். அதுலேயும் முக்கியமாக உங்கள் எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னா 10 இடத்துல இருக்குது. அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 10 இடத்துல வேண்டாம், ஒரு இடத்துல அழகாக ஃபோக்கஸ் பண்ணி மாதிரியே ஒழுங்காக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு பாருங்கள். இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு அப்படிங்கிறது தெரியுது. அதனால் கொஞ்சம் அதுக்கு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா போதும். நான் அஷ்டாவதானம் செய்கிறதுன்னு 8 வேலையை ஒரு நிமிஷத்தை செய்ய ட்ரை பண்ணாதீங்க. ஒரு வேலையை உருப்படியாக செஞ்சால் போதும். இதை செய்யுங்க. அதுபோல் உங்களுடைய அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார், குருவினால் பார்க்கப்படுகிறார். ஜேஷ்டா தேவி அப்படிங்கிற லக்ஷ்மி தேவியின் மூத்தவளை வழிபடுவது, ஜேஷ்டானாலே மூத்தவள்னு அர்த்தம், ஜேஷ்ட குமாரன் ஜேஷ்ட குமாரத்தின்லாம் சொல்லுவோம். அப்படி மூத்தவளை வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே வெள்ளை புகையாக இருப்பது ராகு அப்படின்றத குரு பார்க்கிறார். தனம் வேணும், பைசா வேணும் சார் அப்படிங்கிறதுக்குடைய பேசிக் ஐடியா என்னென்னா, இங்கே இந்த மாதிரி ஜேஷ்டகுமாரியை வழிபடுவது, ஜேஷ்டா தேவியை வணங்கிவிடுது. அது மட்டும் இல்லை, இந்த முதல் அப்படிங்கிற இந்த தெய்வத்தை வணங்குவதற்கு உங்களுக்கு கோயிலெலாம் சரியாக அமையலை அப்படின்னாக்க அதுக்கு இன்னொரு உபாயம் இருக்குது. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்வது. இப்படி செய்தாலும் சனி பகவானுக்கும் ஜேஷ்டா தேவிக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சியை தரும். அதுக்கு ஒரு நல்ல காலம் வேணும்னா அமாவாசை திதி இருக்குது இந்த வாரத்தில். 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தை அமாவாசை. அன்றைக்கி அவசியம் நீங்கள் 11:36 12:24 அப்படின்னு மத்தியான வேலையில் வரக்கூடிய விஷயம், அந்த நண்பகல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் தானம் செய்யுங்க. இந்த தானம் முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பலன்களை நீங்கள் கண்கூடாக காணலாம். இந்த வாரத்திலே 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.